வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாய் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறதோ அல்லது அதை பின்தொடர்றதுனால நஷ்டம் தான் அப்படின்ட்டு நம்மை சுற்றி இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. லீசா மரியா அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் நேவியில் இருந்தாங்க. நாசாலையும் அவங்கள தேர்ந்தெடுத்து 2006 அவங்கள ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அவ்விதமாய் போனவங்க அவர்கள் ஒரு தேவையில்லாத ஒரு ஓட்டத்துக்குள்ளாய் போகிறாங்க. அவர்கள் நேசிக்கிறவர் இன்னொருத்தங்களை நேசிக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய் அவங்க மேலே பெப்பர் ஸ்ப்ரேயும் மாறு வேஷத்தில் போகும் பொழுது போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களுடைய யுஎஸ் நேவியினுடைய வேலையை இழந்தாங்க. நாசாலேருந்தும் துரத்தப்பட்டாங்க. இட் வாஸ் அ வைல்ட் கூஸ் சேஸ். இன்றைக்கு அதே போல தான் ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்தில் உங்களுடைய டைமையோ உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய எஃபர்ட்டையோ நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதை ஏற்கனவே உணர்ந்துருக்கிறீங்க. இது நமக்கு லாபம் தராது, இது நமக்கு சரியாய் முடிவு இருக்காதுன்னு தெரிந்தும் இன்றைக்கு அப்படியே ஓடிட்டுருப்பீங்கன்னு சொன்னால் வேதம் இவ்விதமாய் சொல்கின்றது, வீணரை பின்பற்றுகிறவன் மதிகேடன் என்று சொல்லி. பிரியமான இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படியே தேவையில்லாத காரியங்கள்லேருந்து உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எஃபர்ட்ஸையும் எடுத்துருங்க. அதில் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண போகிறாங்க. அது பாக்கியமாய் முடியும். ஒரு நிமிடம் முடிந்தது. மீண்டும் சந்திப்போம்.